சமாதானம். அழுகாத, அழுகாதப்பா, அழுகாத. நீ வா வா. டேய் தர்ஷா, எங்கடா போயிட்ட? நோட்ஸ் வாங்க போனா அப்பதா. என்னடா இது, உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே. கொஞ்சம் வீட்டு பக்கமும் பாருடா. சக்தி, ஞானம், கதிரு, நீங்க ஏன்பா அப்படி நிக்கிறீங்க? போங்க, போய் நாளைக்கு தேவையானதெல்லாம் செய்யுங்க. இந்தாருங்க, அண்ணன் வந்ததும் தண்ணி ஊத்திடலாம். கதிரு, பேத்திக்கு 10 பவுன் சங்கிலி போட போறேன். அது போய் வேற வாங்கிட்டு வரணும். அந்த வேலையை பாரு. சரிம்மா. பாத்துக்கங்க. என்ன ஜனனி? அக்கா. சித்தி. ஐயோ அக்கா, அழாதீங்க சித்தி. அழாதீங்க. நந்தினி சொன்ன கேளு. அழுகாத நந்தினி. நந்தினி அழுகாத. அக்கா அழாதீங்க. என்னால முடியல ஜனனி. ஏமாளி கையாவாதது. ஏய் சித்தி. ஏங்கா இப்போ கூட நீங்க என்ன மண்ணி என் பிள்ளைக்கு முடிவெடுக்கிறது? நான் கூட்டி போறேன். என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் நான் பாத்துக்கிறேன்னு என்னால கூட்டிட்டு போக முடியாது. ஆனா என்னால செய்ய முடியல ஜனனி. நான் ஒரு வேஸ்ட். எனக்கு சும்மா தேவையில்லாத வாய் பேசதான் வரும். நான் இந்த பூமிக்கு பாரமா ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியும். நந்தினி, ஐயோ அக்கா, நந்தினி இருங்கக்கா, ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அழாதீங்க. இப்ப எதுக்காக அவங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு பேசுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? மணி விழால அவங்க பட்ட அவமானத்தை சரி கட்டதான் இந்த ஃபங்க்ஷனை இப்போ செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவங்க மனநிலை என்னன்னா, நாம ஜெயிச்சிட்டோம், அவங்க தோத்துட்டாங்க. அந்த கடுப்பு தான் அவங்களுக்கு இப்போ. இந்த ஃபங்க்ஷன்ல எப்படியாவது நம்ம எல்லாத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இத பண்ணியே ஆகணும்னு நிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி நான் பெத்ததும் அவ அப்பா ஒருக்கா சாஞ்சு பேசிருச்சு இல்ல. ஐயோ அக்கா, தாரா பயத்துல இருக்காக்கா. நிச்சயம் அவ மனசார சொல்லியிருக்கவே மாட்டா. அவ மட்டும் அங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு யோசிச்சுதான் அவ அந்த வார்த்தை அங்க சொல்லியிருக்கா. இது நடந்துடக்கூடாதுன்னு தான் ஜனனி நான் பயந்தேன். காலம் பூரா பயந்து பயந்து வாழ்ந்துட்டேன். என் புள்ள எல்லாத்துலயும் தைரியமா இருக்கணும்னு நினைச்சேன். இப்ப பயந்து தானே அதை இப்படி சொல்லியிருக்கு. இப்ப என் நிலைமையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்கல்ல. அடுத்து அவளே அடிமையாக்கிடுவாங்கல்ல. பயமுறுத்தி பயமுறுத்தி இவங்களுக்கு இவங்களை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்கிற நினைப்பு. ஐயோ நந்தினி, நந்தினி இங்க இரு. நந்தினி இங்க பாரு. இங்க இரு. செய்ய முடியாதுன்னு யாரு சொன்னது? எல்லாமே செய்ய முடியும். நீ நினைச்சத செய்ய முடியும். ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை. இப்போ ஃபங்க்ஷனே வேண்டான்னா அது வேற. எல்லாத்தையும் களைச்சி விட்டுவிட்டு போயிடலாம். புள்ளதான் ஃபங்க்ஷன் வேணும்னு நினைக்குது இல்ல, அப்புறம் என்னப்பா? இதுக வாட்டுக்கு இதுக ஒரு ஃபங்க்ஷனை செய்யட்டும். அதை முடிச்சு விட்டுட்டு நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி உங்க அப்பா அம்மாவை அழைச்சு நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி செஞ்சுக்கிடலாம். அப்படியாவது ஏன் விட்டு கொடுக்கணுங்கிற? இவங்க கிடக்குறாங்க, நம்ம செய்யறத செய்யலாமேக்கா.
இல்லைங்களே, இவங்களுக்கெல்லாம் விட்டு விட்டு கொடுத்துருக்கோம் நம்ம நிறைய. ஆனா இங்க அதை பேசாதேங்கிறேன். நீயே சொல்லுவல்ல, தாரா வந்து வேணும், அது ஃபங்க்ஷன் வேணுங்குது. அப்புறம் என்ன, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணட்டும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறலாம். சண்டையை போட்டுக்கு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு கடமை இருக்குல்ல, செய்யட்டுங்கிறேன். நீ ஏன் எல்லாம் செய்யற இப்படி நினைச்சுக்க? நீ ஏன் அது ஒரு கஷ்டமா நினைக்கிற? இங்கே இவங்க வந்து ஊரை கூட்டி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி வச்சு அதுல உங்க அம்மா அப்பாவை அழைச்சா அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடும். அழைக்க நினைக்கிறோன்னு தெரிஞ்சாலே அன்னைக்கு அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஒத்த வார்த்தை ஒத்த பார்வை பேசிவிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. அப்ப நீ மறுபடியும் கஷ்டப்படுவ. இங்க அவங்க அசிங்கப்படுத்த போறாங்கன்னு தெரியும். அந்த அசிங்கத்தை நம்மளே அள்ளி பூசிக்கிறலாமா? அதுக்கு இடம் கொடுக்கலாமா சொல்லு? வேண்டாங்கிறேன். எங்க அம்மா அப்பா வர மாட்டாங்கன்னு சொல்லு. நீ என்ன வர வேண்டான்னு சொல்றது? அப்படி சொல்லு. அப்ப அவங்க கடுப்பாவாங்க. இங்க நம்ம சந்தோஷமா ஏதாவது செய்யணும்னா அது இவங்க கண்மறைவாத்தான் செய்யணும். நந்தினி, உனக்கு தெரியாதது இல்ல, இதுகளுக்கு இது வேணும், இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்குது இல்ல, அப்படி எதுவுமே இல்லை இதுகளுக்கு. அவங்க மனசுங்களே இல்லப்பா. நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை வேண்டாம்பாங்க, நம்ம என்ன வேணான்னு சொல்றோமோ அதை வேணும்பாங்க. உனக்கு தெரியாதது இல்ல. நான் சொல்றத கேட்டுக்க. நான் சொல்லிடுறேன் சொல்றத, அப்புறம் இஷ்டம். ஆனா இந்த கூட்டத்துக்குள்ளதான் பிடிவாதமா நான் சொல்றத சொல்லிட்டேன். இன்னும் நீ இந்த கூட்டத்துக்குள்ளதான் உங்க அம்மா அப்பா வந்து நின்று அவமானப்படணும்னு நினைச்சேன்னா வீடு நானே போய் ஒரு ரகலைய பண்ணி போடுறேன். என் பிள்ளைக்கு பண்ணல எவ்வளவு பெரிய பிரச்சனை. அது வேண்டான்றுச்சு, அது வேற மாதிரி. எதுவுமே வேண்டான்னு நிப்பாட்டிட்டோம், அது ஈஸி. இப்ப அது இல்ல, பிள்ளை வேணும்னு நினைக்குது. அதுக்கு காலத்துக்கு மனசுல சந்தோஷமா ஒரு நிகழ்வா இருக்கணும். அதை யோசி, அதுதான் நமக்கு முக்கியம். ஒண்ணுக்கு ரெண்டா நடந்து தொலையட்டுமே, விட்டுரு. வேற எதுலையாவது நம்ம பிடிச்சிக்கிறலாம். இப்ப நம்ம போவோம், போய் ரகலைய பண்ணுவோமா? நீ சொல்லு, உனக்கு தெரியாதுதா என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு இதுல ஒண்ணு இல்ல, தெரியுது. எனக்கு இது விருப்பமே இல்ல. அது கேட்டுச்சுன்னா நல்லா செய்யணும்னு நினைச்சேன். புரியுதுக்கா, பொறுமையா இருங்க. இந்த புள்ள வந்துருச்சு. சாரிம்மா. அங்க நான் அப்படி சொல்லலைன்னா உனக்கு தான் கஷ்டம். எல்லாரும் சேர்ந்து உன்னை தாத்தா அம்மாச்சிய எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அம்மாச்சிக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, எதுக்குமா அவங்க அப்படி திட்டு வாங்கணும்? வேணா